அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தகுமாரி. தலைப்பு மனிதம் வளர்ப்போம். மனிதம்னா என்ன? மனிதம் என்பது உலக உயிர்கள் மீது நாம் செலுத்தும் அன்பு. மானிட பிறவி மகத்தான பிறவி. நம் முன்னோர்களின் வரலாற்றை பார்க்கும்போது அவர்களின் மனிதத்தன்மையை என்னவென்று சொல்வது? நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் அவர்களின் செயல்கள் ஒவ்வொன்றும். வாடிய பயிரை கண்ட வள்ளலார் உள்ளம் வாடிய காரணம் கருணை உள்ளம். ஆனால் இன்று வாட்டமுற்ற மனிதனை கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நம்மிடையே மனிதம் அற்று போனதற்கு என்ன காரணம்? ஆசையும் சுயநலமும் அதிகரித்ததே. விரைந்து வளர்ந்துவிடும் விஞ்ஞான வளர்ச்சியில் மனிதத்தை வளர்க்க வேண்டியது இக்காலகட்டத்தில் அவசியமாகிவிட்டது. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் வழங்கிய மனித பண்புள்ள வள்ளல்கள் வாழ்ந்த நாடு நம் நாடு. அது மட்டுமா? பசுவுக்காக தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மணிநீதி சோழன், புறாவுக்காக தன் தசையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, இப்படி எண்ணற்ற மனிதம் கொண்ட மாபெரும் மாண்பாள்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நம்மிடம் மனிதம் மறுத்து விட்டதா என்ன? இல்லை, இருக்கிறது. எப்போது? கார்கில் போர், சுனாமி, பூகம்பம், வெள்ளம் என்ற இடர்காலங்களில் மட்டும் அவ்வப்போது தலை தூக்குகிறது. நம்மிடம் நிரந்தரமாக மனிதம் குடிகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சுயநலமும் குறுகிய மனப்பான்மையுமே. என்னிடம் எதுவும் இல்லை என்று ஏங்க வேண்டியதில்லை. பணம் தேவையில்லை, மனம் போதும் மனிதத்தை வெளிப்படுத்த. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பர். நாம் செல்லும் வழியில் நேருக்கு நேர் ஒருவரை சந்திக்க நேர்கையில் நாம் புரியும் ஒற்றை புன்னகையில் ஒளிந்திருக்கிறது மனிதம். துன்பத்தில் இருப்பவரிடம் எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்பட வேண்டாம் என்ற நம்பிக்கையான வார்த்தை, நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவி, இவை போதும். மனிதத்தை ஒருவரிடம் கட்டாயப்படுத்தி ஏற்படுத்த முடியாது. அது மனதில் ஒரு வினாடியில் தோன்றும் ஒரு உணர்வு. மொட்டு எப்போது மலரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அதுபோலத்தான் மனிதம் மனதில் மலரும் தருணமும். அது இயல்பாக ஒவ்வொருவர் மனதிலும் தானாக மலர வேண்டும். கொண்டு செல்ல எதுவும் இல்லை உலகில், கொடுத்து செல்வோம் அன்பை. மனிதம் என்னும் மகத்தான பண்பை மனதில் விதைப்போம், மனிதம் வளர்ப்போம். வாரீர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.